ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஜான்வரி இந்த இயரோட ஜான்வரி மந்த்ல வந்து இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். இது மேபி ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து 3 வார்ஷிப்ஸ் வந்து கமிஷன் பண்ணியிருப்பாங்க Jan 15 அப்போ 2025 அப்போ. ஸோ மேபி இது ப்ரிலிம்ஸில் கேட்கலாங்கனால நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ எங்கேன்னா மும்பை. என்ன அந்த 3 வார்ஷிப்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி அண்ட் ஐஎன்எஸ் வஷீர். ஸோ இது 3 தான் கமிஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 3 வார்ஷிப்பை ஒட்டுக்கா கமிஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த டைம்லேயே இன்னொன்னும் நடந்திருக்கும். இந்த ஈவெண்ட்லேயே டீப் சி மவுண்டெயின்ஸ், இந்தியன் ஓஷனில் இருக்கிற டீப் சி மவுண்டெயின்ஸ்க்கு நேம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எம்பரர்ஸோட நேம் எல்லாம் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன், அடுத்து அசோகா, ஹர்ஷவர்தன் அண்ட் சந்திரகுப்தா. ஸோ மவுண்டெயின்ஸுக்கெல்லாம் ப்ராமினண்ட்டான எம்பரரோட நேமை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் இந்த ஈவெண்ட்டில் நடந்தனால இந்த ஸ்லைடில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜான்வரி 15 அப்போ 3 வார்ஷிப்ஸ் கமிஷன் ஆகுது. அதோட நேம் என்னன்னு பார்த்தோம். அந்த ஈவெண்ட்லேயே இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த 3 வார்ஷிப்ஸை பற்றி லைட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஐஎன்எஸ் சூரத் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிளாஸ் அட்டாக் வார்ஷிப், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு அட்டாக் வார்ஷிப்ஸ் வித் 75% இண்டிஜினியஸ் டிசைன். ஸோ ஐஎன்எஸ் சூரத்தோட ஃபீச்சர் என்னன்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப லார்ஜஸ்டான அட்வான்ஸ்டான ஒரு அட்டாக் வார்ஷிப் அண்ட் 75% பார்த்தீங்கன்னா இண்டிஜீனியஸ் டிசைன். ஓகேங்களா? ஸோ இந்த 3ல் 75% இண்டிஜீனியஸ் டிசைன் வந்து சூரத்தில் இருக்கு. அடுத்து நீலகிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிளாஸ் வார்ஷிப். இதுலேயுமே அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீலகிரி வந்து ஸ்மால், சூரத் வந்து பிக். அண்ட் தென் சூரத் வந்து இண்டிஜீனியஸ் டிசைன் இருக்கும். நீலகிரிஸில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ணுற டெக்னாலஜி இருக்குது. அண்ட் தென் ஐஎன்எஸ் வஷீர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சப்மரைன். ஸோ 2 அட்டாக் ஷிப், ஒரு சப்மரைன் கமிஷன் பண்ணியிருக்காங்க. டிசைன்ட் இன் கொலாபரேஷன் வித் தி ஃப்ரெஞ்ச் நேவி. ஃப்ரெஞ்ச் நேவி கூட சேர்ந்து டிசைன் பண்ணது என்னன்னா ஐஎன்எஸ் வஷீர். அண்ட் கேன் பெர்ஃபார்ம் மல்டிபிள் டாஸ்க் இன்க்ளூடிங் சர்ஃபேஸ் அண்ட் அண்டர் வாட்டர் அட்டாக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கேதரிங். ஸோ இந்த 3ம் பார்த்தீங்கன்னா வேற ஒர்க் பண்ணுற ஷிப்ஸ். 2 அட்டாக் ஷிப், ஒரு சப்மரைன். அந்த சப்மரைன் வந்து ஃப்ரெஞ்ச் நேவியோட கொலாபரேட் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால என்னெல்லாம் பண்ண முடியும்னா சர்ஃபேஸ் அண்ட் அண்டர் வாட்டர். சர்ஃபேஸ்லேயும் அட்டாக் பண்ண முடியும், சப்மரைன்கனால அண்டர் வாட்டர்லேயும் அட்டாக் பண்ண முடியும், இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ் ரிலேட்டடானது. இதை பற்றி உங்களுக்கு இன் டீட்டெயிலாக வேணும்னா பிஐபியில் வந்து உங்களுக்கு இன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்டிங் போட்டு பிஐபின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கிள் வரும். அதில் இருக்கிற ஜிஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி அதில் படிக்க பெருசாக எதுவும் இருக்காது. இன்கேஸ் இதில் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா பிஐபியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே. அடுத்தது T-Star 3 டேம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான். இது எங்கே இருக்குதுன்னா சிக்கிம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி ஏதாச்சும் மேட்ச்லேயோ இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்லேயோ இந்த ஸ்டேட்டும் டேமும் உங்களுக்கு கேட்கலாம். மெயினாக நார்த் ஈஸ்டில் வந்து நேம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கிம், அசாம் எல்லாம் ஆப்ஷனில் இருக்குது. இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் வந்து T-Star டேம் வந்து அசாமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்மளால அங்கே யோசிச்சு எலிமினேட் பண்ண முடியாது கரெக்டாக தப்பான்னு. ஸோ T-Star டேம் வந்து சிக்கிமில் இருக்குது. ஏன் இப்போ இது நியூஸில் இருக்குன்னா கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் 2023 வந்து நடந்திருக்கும். என்னன்னா ஹிமாலயஸ் அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா கிளேஷியர் லேக் வந்து நிறையா இருக்கும். அதாவது இப்போ மவுண்டெயின் இருக்குன்னா இப்போ இந்த இடம் வந்து லோவாக இருக்கும். இப்போ உருகி வர கிளேஷியர் வாட்டர் எல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகி இங்கே ஒரு பெரிய லேக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த லெவலில் இருக்குன்னா தண்ணி இது வரைக்கும் இருந்துச்சுன்னா தெரியாது. இப்போ சடனாக அதிகமான கிளேஷியர் உருகி வருதுன்னா அது லேக்லேருந்து அப்படியே உங்களுக்கு ஃப்ளட் மாதிரி வரும் இல்லைங்களா? அது வந்து டிசாஸ்டர். பிகாஸ் அது வந்து சடனாக மினிட்ஸில் வந்து ஃப்ளட்டிங்கை வந்து பண்ணும். ஸோ சடனாக இங்கே வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த டேம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அதில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் சிக்கிமோட பிக்கஸ்ட் ப்ராஜெக்டும் அதுதான். அதனால இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒர்க் இப்போ போகுது. அதனால இது நியூஸில் இருக்குது. மேபி டேரெக்டாக அந்த நியூஸ் வந்து எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும் இந்த ஸ்டேட் ரிலேட்டடானது கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் நம்ம மெயினாக படிக்கணும்.
அண்ட் தென் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சவுத் லடாக் ரீஜியனில் இருக்கு. இவங்க தான் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பழசு பார்த்தீங்கன்னா ராக் கான்கிரீட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ வந்து ஃபுல் கான்கிரீட் டேமாக வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து கான்கிரீட் டேம் ஆக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ராக்காக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற கண்டென்ட். ஸோ ஸ்டேட் என்னன்னு பார்த்துக்கோங்க, யார் டிசைன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, மெட்டீரியல் என்னன்னு பார்த்துக்கோங்க நோட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர். இது எங்கே இருக்குன்னா ஹரியானா ஸ்டேட்டில் ஃபரிதாபாத் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கும். இது ஏன் இப்போ நியூஸில் இருக்குது அப்படின்னா 2020 ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆகிருக்கும். என்ன எய்ம்னா 10,000 ஜீனோம் ஹெல்த்தி இந்தியன் இண்டிவிஜுவல் கிட்டேருந்து 10,000 ஜீனோமை டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட ஐடியா. Genome என்னன்னா complete set of DNA in an organism containing all the necessary information to build and maintain that organism. ஸோ ஜீனோம்னா என்ன, ஒரு ஆர்கானிசம்க்கு வேணுங்கிற எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் பில்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் பில்ட் பண்ணுறது, அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப், அவங்க ஸ்கின், ஹேர், ஆர்கன் டெவலப்மெண்ட், இது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிற மொத்த டிஎன்ஏ தான் நம்ம ஜீனோம்னு சொல்கிறோம். ஸோ 10,000 இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து, ஹெல்த்தி இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து நம்ம ஜீனோமை கலெக்ட் பண்ணுறதா இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர், ஃபரிதாபாத், ஹரியானா. ஓகேங்களா? ஓகே, எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னா 4 petabyte சூப்பர் கம்ப்யூட்டர் கால் பிரம். ஸோ இந்த கம்ப்யூட்டர், இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் தான் இந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. பிகாஸ் டிஜிட்டலாக இருந்தால் தான் ஆக்சஸ் கரெக்டாக இருக்கும், ரிசர்ச்க்கு யூஸ் ஆகுங்கிறனால நம்ம இந்த டேட்டா எல்லாம் டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பேர் என்னென்னா பிரம். அதோட கெப்பாசிட்டி என்னென்னா 4 petabyte சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? This center was inaugurated in 2002, which is India's only data bank. So genome related ஆன data bank வந்து இங்க மட்டும்தான், இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் மேபி கேட்டாங்கன்னா இந்த லொக்கேஷன் கேட்கலாம், ஆல்வேஸ் இந்த நேம் கேட்கலாம், இல்லைன்னா இதோட கெப்பாசிட்டி கேட்கலாம். வேற எந்த ஸ்கோப்பும் இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஜெர்மினேஷன் ஆஃப் கவுபி சீட்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ இஸ்ரோவோட இனிஷியேட்டிவ் இது. கவுபி சீட்ஸை வந்து தமிழில் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஸ்பேஸில் வந்து ஜெர்மினேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க இஸ்ரோ. அது ஒர்க்கும் ஆயிருக்கும். 4 நாளில் அந்த ஸ்ப்ரவுட் வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கும். ஐ மீன் அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கும். இதை வந்து ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போனது பார்த்தீங்கன்னா PSLV C60. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்க டீட்டெயில். ஸோ என்ன செடின்னு பார்த்துக்கோங்க, யார் அனுப்பிச்சான்னு பார்த்துக்கோங்க, அதோட லான்ச் வெஹிக்கல் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த கிராப்ஸுங்கிற ஒரு மிஷனோட பார்ட்டு தான் இது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற டாபிக் இல்லை கண்டென்ட். அடுத்தது மோதுவேத் ஃபெஸ்டிவல். இது வந்து தோடா ட்ரைபோட ரிலேட் பண்ணது. ஸோ ட்ரைபிள்ஸ் பற்றி கொஸ்டின் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம இதை பற்றியும் பார்க்குறோம். இது வந்து அவங்களோட நியூ இயர் ஃபெஸ்டிவல். அதாவது எய்தர் லாஸ்ட் சண்டே ஆஃப் டிசம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி அந்த டேஸில் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஹெல்ட் அட் மூன்போ டெம்பிள் இட் முத்தநாடு முண்டு வில்லேஜ் இன் தி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த ஊர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேபி கேட்கலாம். ஸோ இது எந்த ட்ரைபோட ஃபெஸ்டிவல்னா தோடா ட்ரைப். எங்கே நடக்குது? நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். எந்த வில்லேஜ்னா முத்தநாடு வில்லேஜ் இன் மூன்பூ டெம்பிள். ஓகே, ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இதை சுற்றி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை சுற்றி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. விமென்ஸ் do not participate in the celebration. ஸோ இதுதான் இந்த ஃபெஸ்டிவல் பற்றினது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோடா ட்ரைப். எந்த ட்ரைபு, எங்கே நடக்குது? நீலகிரிஸ். தோடா ட்ரைபாக பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஓகேங்களா? இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது இதில் வந்து விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இது என்ன செலிப்ரேஷன்னா நியூ இயர் செலிப்ரேஷன். எப்போனா லாஸ்ட் சண்டே ஆஃப் டிசம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி. ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் படிக்க வேண்டியது. ஓகே, அடுத்தது பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருன்னா மதுரை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், செகண்டில் திருப்பூர், மூணில் வந்து தேர்டு பிளேஸில் வந்து திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா?
Tiruvallur district. So first place for Madurai, second place for Tirupur city police, and third place for Tiruvallur district. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன். அதாவது இது எதுக்கு தருவாங்கன்னா, இந்த ராம்சார் சைட் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதில் நல்ல எஃபர்ட் போட்டு வெட்லேண்டை வந்து கரெக்டாக கன்சர்வ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த WCA ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 6 வருஷத்துக்கு தான் வேலிட். இதுக்கு ஒரு 6 க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து WCA ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோருக்கும் உதய்பூருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வெட்லேண்டுக்கு வந்து தரது. ஓகேங்களா? ஸோ இண்டோர் அண்ட் உதய்பூர் இது யார் தரான்னா ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ். அந்த கன்வென்ஷனுக்கு கீழே தான் வெட்லேண்ட் சிட்டி அக்ரிடியேஷன் வந்து தராங்க. இது வந்து ஏர்பனுக்கு மட்டும்தான், ரூரல் ஏரியாவுக்கு எதுக்கு கிடையாது. ஓகேங்களா? இது வந்து வாலண்ட்ரி 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? மேன்மேடாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் வெட்லேண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இது கீழே வரும். நல்லா கன்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நாமினேஷனுக்கு அனுப்பலாம். அவங்க எல்லா க்ரைட்டீரியாவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலி இண்டோ உதய்பூர் கூட இன்னொரு தேர்டாக ஒரு பிளேஸ்மே இந்தியா வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. பட் 2 சிட்டிக்கு தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தேர்ட் பிளேஸ் என்னங்கிறத நான் மறந்துட்டேன். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணிப்பாங்க. பட் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த 2 நேம் இண்டோர் அண்ட் உதய்பூர் இது ரெண்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இண்டோர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு, உதய்பூர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ WCA வந்து என்ன, ஏர்பன்ல இருக்க வெட்லேண்ட், மேன்மேடாக இருந்தாலும் சரி, நேச்சுரலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே 6 க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா படி நல்லா கன்சர்வ் பண்ணியிருக்கணும். நாமினேஷன் பண்ண அனுப்பிச்சோம்னா அவங்க செக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. 6 இயர்ஸ் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணும். ஓகேங்களா? இது எதுக்குன்னா வெட்லேண்டை கன்சர்வ் பண்ணுறத வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாஸில் ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்குது, அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னா அவங்க நெக்ஸ்ட்டாக இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ இப்போ நல்லா கன்சர்வ் பண்ணுற வெட்லேண்ட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்னா அதை இன்னுமே நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் மற்ற வெட்லேண்டு இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு இதை கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 2015. ஓகே, அடுத்தது மிஷன் சக்தி சாட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்க்ளூசிவிட்டி இன் ஸ்டெம். இது வந்து மெயின்ஸ்லாம் கூட நீங்கள் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது என்னென்னா, இஸ்ரோ வந்து 12,000 டேலண்டட் கேர்ள்ஸ் ஃப்ரம் 108 கண்ட்ரீஸ், 108 கண்ட்ரீஸ்லேருந்து 12,000 டேலண்டட் கேர்ள்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா லூனார் ஆர்பிட் மிஷனுக்கு. சக்தி சாட்டுங்கிறது லூனார் ஆர்பிட் மிஷன். ஃபுல்லாக கேர்ள்ஸ்னாலேயே இந்த மிஷன் வந்து ரெடி பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவே. எதுக்குன்னா ஃபீமேல் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டெம் ஏரியாவில் ஃபீமேல் கொண்டு வர்றது, ஜென்ரல் நியூட்ரலாக இருக்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவை இஸ்ரோ எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இன்வால்விங் த டிசைன், பில்ட், லான்ச் எல்லாமே விமனை வச்சு தான் இது பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டட் லான்ச் அப்போனா செப்டம்பர் 2026. ஓகேங்களா? PSLV வெஹிக்கலை லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ சக்தி சாட்னாவே விமன் ரிலேட்டடானது, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆன்டிவெனம் பற்றி ஒரு சின்ன நியூஸ் வந்துருந்துச்சு. அதாவது இந்தியா தான் ஸ்னேக் பைட்டோட கேபிட்டல் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 58,000 டெத்ஸ் ஆனுவலி, ஒரு வருஷத்துக்கு 58,000 பேர் இறந்து போகிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்னேக் பைட். அதனால தான் இந்தியா வந்து ஸ்னேக் பைட் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம கண்ட்ரியில் ஆன்டிவெனம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸும் பண்ணுறோம், அதாவது யூசேஜும் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்கன்னா ஜியாகிரபிக் இன்எஃபிஷியன்சி. அதாவது ஆன்டிவெனம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதாவது ஹிமாலயாஸில் பார்க்குற ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக்கோட ஆன்டிவெனம் வந்து அதோட ரிலேட்டடான ஸ்பீஷீஸ் இங்கே சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. அந்த அந்த ஆன்டிவெனம் வந்து அந்த விஷக்கடிக்கான மருந்து வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒன்று, ஜியாகிரபிக்கல் பேரியர் ஒன்று இருக்குது. அடுத்தது கோல்டு ஸ்டோரேஜ் டிபெண்டன்சி. இந்த ஆன்டிவெனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜில் தான் வச்சுருக்கணும். பட் ரொம்ப ரூரல் ஏரியா, ரொம்ப ரிமோட் ஏரியாலலாம் அது பாசிபிளாக இருக்கிறது இல்லை. அதனால இப்போ ரொம்ப உள்ளாக இருக்கிற ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இந்த ட்ரைபல் பீப்புள் ரொம்ப உள்ளத்தள்ளி எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப ரிமோட்டாக
கொஞ்சம் 20, 50 பேருக்கு மட்டும் அல்லாம இருக்கிற சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இந்த மருந்த கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது எக்கனாமிக் பேரியர்ஸ். இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஹையா இருக்கறனால எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு பாப்புலேஷனாக்கு இதை கொடுக்க முடியறது இல்ல. ஸோ காஸ்ட்டும் ஹையா இருக்கு. ஸோ ஜியாகிரபிக்கல் ரீசன் ஒன்று இருக்கு, அடுத்து கோல்டு ஸ்டோரேஜ் அந்த இஷ்யூ ஒன்று இருக்கு, அடுத்து எக்கனாமிக் ரீசன் ஒன்று இருக்கு. அடுத்தது ட்ரெடிஷ்னலாக ஆன்டிவெனம் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்னேக் கிட்ட இருந்து அந்த வெனம், அதாவது அந்த பாய்சனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அண்டர் கண்டிஷன்ஸ், ஐ மீன் ப்ரொடெக்டட் கண்டிஷனுக்குள்ள அதை வச்சு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமான டோஸ், கண்ட்ரோல்டு டோஸ்ல அதை வந்து ஹார்ஸுக்கு கொடுப்பாங்க. அந்த ஹார்ஸ் வந்து அந்த வெனம், அந்த விஷத்துக்கான ஆன்டி வெனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை வந்து அதோட பிளட்ல வந்து அது கலந்துருக்கும் அந்த விஷத்தை. இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு வேக்சின் போட்டாங்கன்னா அந்த வேக்சினுக்கு ஆப்போசிட்டா ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம பிளட்ல கலக்கும். அதே மாதிரி இந்த விஷத்துக்கு ஹார்ஸோட உடம்புல அந்த விஷத்தை முறிக்கிற மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து கலக்க ஆரம்பிக்கும். அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான பார்ட்டிக்கலை மட்டும் தனியாக எடுப்பாங்க. அதை பியூரிஃபை பண்ணி கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு நம்மளுக்கு ஆன்டிவெனமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில் அனிமல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு, ஹார்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ மேபி இது நியூஸ்ல வந்து கொஞ்சம் இதை பற்றி எடிட்டோரியலெல்லாம் வந்தனால மேபி கேட்க சான்ஸ் இருக்கு, பட் மேபி இந்த ஃபேக்ட் கேட்கலாம். ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலலாம் நம்ம கொஞ்சம் காமனாக இருக்கிறதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட சேர்த்தியுமே நம்ம பார்க்கலாம். கரண்ட் அஃபேர் வீடியோ உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எது மாதிரி போகணுன்னு பெருசாக எனக்கு வந்து ஐடியா இல்லை. நான் வந்து எல்லா டைப் ஆஃப் கரண்ட் அஃபேர் கலெக்ட் பண்ணி ஒன்றா கொடுத்துட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் மந்தோட பாலிட்டி கரண்ட் அஃபேர், ஜான் மந்தோட சயின்ஸ் கரண்ட் அஃபேர், இல்லை எக்கனாமி, இது மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக வேணுமா, இல்லை எது மாதிரி வீக் வைஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு அதை பற்றி அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட நோட்ஸ் வந்து டெலகிராமில் வந்து ஆஸ் யூஷுவல் நான் அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோ வந்த உடனேமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு எது மாதிரி கரண்ட் அஃபேர் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னு கீழே சொல்லிடுங்க. ஸோ தட் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.